ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஜலால். நம்ம ஏற்கனவே பார்ட் 1 ஆன் மெடிக்கல் வொக்காபுலரி பார்த்துட்டோம். இந்த எபிசோட் பார்ட் 2 ஆன் த சேம் டாபிக், மெடிக்கல் வொக்காபுலரி அண்ட் கான்வர்சேஷன் பிட்வீன் யுவர் டாக்டர் அண்ட் பேஷண்ட். மெடிக்கல் வொக்காபுலரி ஏற்கனவே ரொம்ப எலாபரேட்டாக நம்ம பார்த்துட்டதுனால இந்த எபிசோடில் கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துட்டு அது பிறகு நம்ம கான்வர்சேஷன் பிட்வீன் யுவர் டாக்டர் அண்ட் பேஷண்ட்டை பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ சம் மோர் வொக்காபுலரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்னா குணப்படுத்துறது. அது பிறகு ஹாஸ்பிட்டலைஸ்ட்னா ஒரு பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அங்கே தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது பேர் ஹாஸ்பிட்டலைசேஷன். ஸோ சம்மன் இஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்னா அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. ரெஸ்ட் அண்ட் ரெக்குபரேஷன், ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியே வந்த பிறகு டாக்டர் அட்வைஸ் பண்ணுவார், நீங்கள் ரொம்ப வேலை செய்யாதீங்க, யூ ஹாவ் டு டேக் ரெஸ்ட் அண்ட் ரெக்குபரேஷன், யூ ஹாவ் டு ஹாவ் ரெஸ்ட் அண்ட் ரெக்குபரேஷன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது ரெஸ்ட்டும் எடுக்கணும், ரெக்குப்பரேட்டும் பண்ணணும். ரெக்குப்பரேட்னா அப்படியே குணமாகிறது, ரெஸ்ட் எடுத்து ரொம்ப வேலை செய்யாமல் குணமாகிறது. ரெஸ்ட் அண்ட் ரெக்குப்பரேஷன். அதுக்கப்புறம் டயக்னாஸ் பண்ணுறது. டாக்டர் நம்ம சொல்கிற சிம்டம்ஸை வச்சு அவர் என்ன டிசீஸை டயக்னாஸ் பண்ணுறாரு, அந்த டயக்னாஸ் பண்ணுறது டயக்னாசிஸ். டாக்டருடைய டயக்னாசிஸ் என்னன்ட்டு அவர் பார்த்த பிறகு, பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணி பார்த்த பிறகு சொல்வார் டயக்னாசிஸ் என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ப்ரிஸ்கிரிப்ஷன், நம்ம சிம்டம்ஸை சொல்கிறோம், டாக்டர் டயக்னாஸ் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் மெடிசனை எழுதி கொடுக்குறாரு. அந்த எழுதி கொடுக்குறதுக்கு பேர் தான் ப்ரிஸ்கிரிப்ஷன். அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசன்ஸ் என்னென்ன மெடிசன்ஸ் எப்பப்போ சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி. அதுக்கப்புறம் எம்டி எம்எஸ். எம்டினா டாக்டர் ஆஃப் மெடிசன், அதாவது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபிசிஷியன் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறதுக்கு பேர் டாக்டர் ஆஃப் மெடிசன்ஸ், எம்டின்ட்டு. அதுக்கப்புறம் எம்எஸ்னா மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி. ஒரு சர்ஜரி எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் நினைக்கிறேன், 2 வருஷம் போஸ்ட் கிராஜுவேஷன் சர்ஜரியில் சர்ஜரி பண்ணுறது, அதுக்கு எம்எஸ். அதுக்கப்புறம் எமர்ஜென்சினா அவசரம். ஆம்புலன்ஸ்னா என்னென்னு தெரியும். ஆம்புலன்ஸ் பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிற ஒரு வாகனம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட். ஒருத்தருக்கு சடன் ஆக்சிடென்ட் ஆகுது, இல்லாட்ட ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆம்புலன்ஸ் வரும். ஆம்புலன்ஸ் பேராமெடிக்ஸ் இருப்பாங்க. பேராமெடிக்ஸ் டாக்டர்ஸ் இல்லை, அவங்க இந்த ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கறதுக்கு உள்ள அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணி அவங்க அதுக்கு அவங்களுக்கு பேர் பேராமெடிக்ஸ். அவங்க ஆம்புலன்ஸில் ஒரு ப்ளீடிங் ஆகியிருந்தாலோ, இல்லாட்ட போன் ஃப்ராக்சர் ஆகியிருந்தாலோ, இல்லாட்ட வேறு எதுவும் ப்ராப்ளம் இருந்தாலோ ஒரு ஃபஸ்ட் எய்டு கொடுத்து பேஷண்ட்டை ஸ்ட்ரெச்சரில் வச்சு ஆம்புலன்ஸில் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்போ ஃபஸ்ட் எய்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஸ்ட்ரெச்சர்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷனுக்கு இன்னொரு பேர் சர்ஜரி பண்ணுறதுன்னா அறுத்து வேலை செய்கிறது. அது பிறகு எண்டோஸ்கோப்பி. நீங்கள் ஸ்டமக்கில் ப்ராப்ளம் இருக்குது, டாக்டரை போய் பார்க்குறீங்க, அந்த டாக்டருக்கு பேர் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட். அவர் எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் என்ன கோளாறு இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கு எண்டோஸ்கோப்பி பண்ணணும் அப்படிம்பாரு. எண்டோஸ்கோப்பின்னா என்னென்னா, அந்த கேமராவை உள்ளே செலுத்தி, வாய் வழியை உள்ளே செலுத்தி அந்த ஸ்டமக்கு, டியோடினம் இதெல்லாம் வீடியோ மாதிரி எடுத்து அதில் என்ன கோளாறு இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுக்கு பேர் எண்டோஸ்கோப்பி. அதனால் நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தோட ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோப்பின்னா என்னன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது பெட்டர். அது பிறகு கோலனோஸ்கோப்பி. கோலன்னா இந்த ஏனஸ் ஹோலுக்கு மேலே உள்ள பகுதி, அதுலேயும் ப்ராப்ளம் இருக்கலாம், எத்தனையோ ப்ராப்ளம் இருக்கலாம். அப்போ அதே மாதிரி கேமராவை உள்ளே செலுத்தி அதை வீடியோ எடுத்து பார்க்குறது, அதுக்கு பேர் கோலனோஸ்கோப்பி. அதுக்கப்புறம் லேப்ரோஸ்கோப்பி. லேப்ரோஸ்கோப்பின்னா என்னென்னா, ஒரு பின் ஹோல் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. அந்த பின் ஒரு சின்ன ஹோலில் கேமராவை உள்ளே நுழைச்சி அந்த அஃபெக்டட் பார்ட்டை எக்ஸாமின் பண்ணி அதுக்கேற்றபடி ஆப்ரேஷன் பண்ணுறது.
அதுக்கு வந்து லேப்ரோஸ்கோப்பின்னு பேர். அதுக்கப்புறம் ஐசியூ. ஐசியூன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு எமர்ஜென்சியாக ஒருத்தர் வர்றாரு, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காருன்னா உடனே ஐசியூவில் அட்மிட் பண்ணுவாங்க. அதாவது அதுக்கு பேர் இன்டென்சிவ் கேர் யூனிட். ஐசியூ அப்படின்னா இன்டென்சிவ் கேர் யூனிட். அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ. எம்ஆர்ஐ இப்போ தலையில் வந்து எம்ஆர்ஐ எடுக்கணும், தலையில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்ட்டு, மூளையில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்ட்டு எம்ஆர்ஐ ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்புவாங்க. அந்த எம்ஆர்ஐக்கு எக்ஸ்பென்ஷன் என்னென்னா மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். அதாவது அந்த அந்த மெஷின் வந்து மேக்னெட்டால் செயல்படக்கூடிய இது. அது அந்த மேக்னெட்னுடைய வேவ்ஸை செலுத்தி அந்த இமேஜ், பிரெயினுடைய இமேஜ் எடுத்து அதை ஸ்டடி பண்ணுறது. அதுக்கு பேர் எம்ஆர்ஐ. அதுக்கப்புறம் இம்யூனிட்டி. பாடியில் நமக்கு இம்யூனிட்டி இருக்கணும். அந்த இம்யூனிட்டி இருந்தால் தான் அந்த வைரஸ் வரும்போது அது கவுண்டர் அட்டாக் பண்ணி நம்ம வந்து டிசீஸ் வராமல் நம்ம உடம்பு பார்த்துக்கிறோம். நம்ம உடம்புலேயே ஊறக்கூடிய அந்த திரவத்துக்கு பேர் தான் இம்யூன் செக்ரீஷன். இம்யூன் கிளான்ஸ்லாம் இருக்குது. அந்த இம்யூனிட்டி இருந்துச்சுன்னா அந்த வைரஸை நம்ம வந்து தடுக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கும். அதனால் இம்யூனிட்டி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தெர்மாமீட்டர் ரொம்ப காமன் தான். காய்ச்சலுக்கு வச்சு பார்க்குறதுக்கு பேர் தெர்மாமீட்டர். ஸ்டெத்தஸ்கோப். டாக்டர் வந்து காதில் வச்சு இப்படி எக்ஸாமின் பண்ணுவாங்கல்ல, நெஞ்சில் வச்சு எக்ஸாமின் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு பேர் வந்து ஸ்டெத்தஸ்கோப். அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு பிபி எப்படி இருக்குன்னு பாருங்கம்பாங்க. பிபின்னா அதுக்கு எக்ஸ்பென்ஷன் என்னென்னா பிளட் ப்ரெஷரை பார்க்குறது, அது வந்து பிபி. அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் பண்ணுறது லேபில் போய் டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து காட்டுறது டாக்டர்கிட்ட. அதுக்கேற்றபடி அவர் வைத்தியம் பண்ணுவார். அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல்னா என்ன, கிளினிக்னா என்ன. ஹாஸ்பிட்டல்னா பிக் செட்டப். அதில் வந்து டாக்டர்ஸ் இருப்பாங்க, பல வியாதிக்குள்ள டாக்டர்ஸ் இருப்பாங்க, நர்சஸ் இருப்பாங்க. அதுக்கு பிறகு ஒரு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் இருக்கும். அது பிறகு ஃபிசியோதெரப்பி பண்ணுற டிபார்ட்மெண்ட் இருக்கும். அது பிறகு ஸ்கேனிங், எம்ஆர்ஐ இது பண்ணக்கூடிய ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கும். அது பிறகு ரூம்ஸு, ஒரு பேஷண்ட்டை அட்மிட் பண்ணால் அவங்க வந்து அங்கே தங்குறதுக்கு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறதுக்குள்ள ரூம்ஸ்லாம் இருக்கும். இதை மாதிரி உள்ள பிக் செட்டப்பு பேர் தான் ஹாஸ்பிட்டல். கிளினிக் தான் என்னென்னா ஒரு டாக்டர் அவர் சொந்தமாக ஒன்று வச்சுருக்காரு, ஒரு நர்ஸ் வச்சுருக்காரு, சில எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுட்டு பேஷண்ட் வர்றவங்கள ப்ரைவேட்டாக ட்ரீட் பண்ணுறாரு. அதுக்கு பேர் வந்து கிளினிக். ஸோ ஹாஸ்பிட்டல் இஸ் அ பிக் செட்டப், கிளினிக் இஸ் அ ஸ்மால் செட்டப். அதுக்கப்புறம் ஃபார்மசினா என்னென்னா மெடிக்கல் ஷாப் தான். மெடிக்கல் ஷாப்புங்கிறது எல்லாருமே சொல்லுவோம். ஃபார்மசிங்கிறது கரெக்டான வேர்டு. அங்கே உள்ள மெடிசனை டிஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கு பேர் ஃபார்மசி. அதுக்கப்புறம் லெபார்டரி வந்து லேப்னு சொல்லுவாங்க, லெபார்டரி அதில் தான் டெஸ்ட்டுகள்லாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சிம்டம்ஸ், நமக்கு உள்ள வியாதிக்குள்ள அறிகுறி, காஃபு, கோல்டு, சோர் த்ரோட்டு, இதெல்லாம் வந்து அறிகுறிகள். அது வந்து ஆக்சுவல் டிசீஸில் உள்ள இன்டர்னலாக ஏதோ இருக்குது, அதை வெளிப்படுத்துறது இது மாதிரி சிம்டம்ஸில் வெளிப்படுத்துது. இந்த சிம்டம்ஸை வந்து நம்ம டாக்டர்கிட்ட சொல்லணும். ஆன் த பேசிஸ் ஆஃப் த சிம்டம்ஸ் தே டயக்னோஸ் வாட் இஸ் த டிசீஸ் அண்ட் பிரிஸ்கிரைப் மெடிசின்ஸ். அது பிறகு மெடிசின் ஓவர் த கவுண்டர். இப்போ ஃபார்மசியில் போகிறோம், சின்ன ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒரு சின்ன கோல்டு இருக்குது, இல்லாட்ட சின்ன ஹெட்டேக் இருக்குது. அப்போ ஓவர் த கவுண்டர் யூ கேன் பை மெடிசன் ஃப்ரம் த ஃபார்மசி. அவங்க அதுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. சில இதுக்கு வந்து கட்டாயம் ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவை. ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் எழுதி கொடுக்காரு டாக்டர் அப்படின்னா அதுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவை. அப்போ வந்து அது வந்து மெடிசன் ஆன் ப்ரிஸ்கிரிப்ஷனில் மெடிசன் கொடுக்குறது. அதுக்கப்புறம் என்னென்ன மெடிசன், பில்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கேப்சூல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சிரப் இருக்குது, டானிக் இருக்குது. இதெல்லாம் மெடிசன்ஸினுடைய இது. அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் எத்தனை சாப்பிட்ணும், எப்பப்போ சாப்பிட்ணும், சாப்பிட்றதுக்கு முன்னாலேயா சாப்பிட்றதுக்கு பின்னாலேயா அப்படின்ட்டு டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதி கொடுப்பார். அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷனில் 2 வகை இருக்குது. அதாவது ஒன்று வந்து ஐஎம் சொல்லுவாங்க, இன்ட்ரா மஸ்குலர். இது வந்து மசிலை வந்து அப்படி ஊசியை குத்தி அதுக்கப்புறம் மெடிசனை அமுக்கிறது வந்து இன்ட்ரா மஸ்குலர் இன்ஜெக்ஷன், ஐஎம் இன்ஜெக்ஷன். அதுக்கப்புறம் இன்ட்ராவீனஸ்னால் இங்கே கொடுத்து ஒரு பேக்கில் வந்து குளுக்கோஸோ பிளட்டோ வச்சுருப்பாங்க. இன்ட்ராவீனஸில் உள்ள செலுத்துறது. அதுக்கு ஏன்னா அது வெயினில் செலுத்துறது, இது மசிலில் செலுத்துறது. அதனால் இதுக்கு ஐஎம், இதுக்கு ஐவி, இன்ட்ரா
வாஸ்குலர் இன்ஜெக்ஷன். சாரி, இன்ட்ராவீனஸ் என்ன வெயினில் போகுது, இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷன். அது பிறகு மெடிக்கல் இன்சூரன்ஸ்னால் என்னென்னு தெரியும். இவ்வளோ தான் மெடிக்கல் டேர்ம்ஸ், அதாவது வெக்காபுலரி ஆன் மெடிக்கல்ஸ். நம்ம இப்போ டீட்டெயில்டாக நம்ம கான்வர்சேஷன் பிட்வீன் அ பேஷண்ட் அண்ட் டாக்டர் பார்ப்போம். ஏன்னா இந்த ப்ரோக்ராமே இதுக்கு தான் இம்பார்ட்டண்ட். இப்போ சொன்ன வெக்காபுலரிலாம் இதில் கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதேபடி நீங்களும் யூஸ் பண்ணி பழகுங்க. ஒரு டாக்டரை போய் பார்க்கும்போது நீங்கள் உங்கள் தைரியமாக உங்கள் பேச முடியும், இந்த வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சால். அதுக்கு தான் வெக்காபுலரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். கான்வர்சேஷன் இப்போ பார்ப்போம். இந்த நடக்க போகிற கான்வர்சேஷனில் த பேஷண்ட் நேம் ராஜுன்னு வச்சுக்கிறோம். ராஜு டாக்டரோட செக்ரட்டரிட்ட பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? ஹலோ, ஐ வில் லைக் டு ஹாவ் அன் அப்பாயின்மெண்ட் வித் டாக்டர் ரமேஷ். டாக்டர் ரமேஷோட அப்பாயின்மெண்ட்டு எனக்கு வேணும். அதுக்கு செக்ரட்டரி கேட்குறாங்க, when do you want to have, எப்போ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர் சொல்கிறார், டுடே itself இட்ஸ் அன் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கே வேணும், அது எமர்ஜென்சி, ஒரு அவசரம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு செக்ரட்டரி சொல்கிறாங்க, டுடேஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் ஆல் ஃபுல், இன்றைக்கி அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. பட் சின்ஸ் யூ சே இட்ஸ் அன் எமர்ஜென்சி, நீ எமர்ஜென்சின்னு சொன்னதுனால ப்ளீஸ் கம் ஓவர் ஹியர் திஸ் ஈவினிங் அட் 6 PM. வில் ட்ரை டு சென்ட் யூ இன். 6 மணிக்கு நீங்கள் வாங்க, உள்ளே அனுப்புறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு செக்ரட்டரி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு கேட்குறாங்க செக்ரட்டரி, வாட்ஸ் யுவர் நேம் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நோட் பண்ணுறதுக்கு, மை நேம் இஸ் ராஜு. ஓகே, டன். ப்ளீஸ் கம் 20 minutes பிஃபோர் அப்பாயின்மெண்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. 20 minutes 20 நிமிஷத்துக்கு முன்னாலே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு ஈவினிங் ராஜு வர்றார். ஹலோ, ஐ ஆம் ராஜு, யூ வாண்டட் மீ டு கம் அட் 6 o'clock அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் 6 மணிக்கு வர சொன்னீங்க. ஐ ஹவ் கம் 20 minutes பிஃபோர் 6 o'clock அப்படிங்கிறார். 20 நிமிஷத்துக்கு முன்னால் வந்துட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரியே அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஃபைன், ஹியர் இஸ் யுவர் ஃபைல். அந்த செக்ரட்டரி சொல்கிறாங்க, இந்த ஃபைலை எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் கோ வித் த ஃபைல் டு த நெக்ஸ்ட் ரூம். அடுத்த ரூமுக்கு போங்க. ஹாவ் யுவர் பிபி அண்ட் டெம்பரேச்சர் செக்ட். பிபியும் பிளட் ப்ரெஷரையும் டெம்பரேச்சரும் செக் பண்ணிக்கோங்க. தென் யூ மே கம் பேக் and sit in the waiting area and wait till the doctor calls you. ஸோ அதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. பிபி எடுத்ததையும் டெம்பரேச்சர் எடுத்ததையும் ஃபைலையும் ரெடியாக வச்சுக்கோங்க. டாக்டர் வில் கால் யூ, தென் யூ மே கோ இன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பிறகு அதேபடி டாக்டர் கூப்பிடுறார். அப்போ செக்ரட்டரி சொல்கிறாங்க, மிஸ்டர் ராஜு, யூ மே கோ இன் ப்ளீஸ், டாக்டர் வில் see you அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜு, குட் ஈவினிங் டாக்டர், திஸ் இஸ் ஆனந்த், மை பிரதர், ஹீ ஹஸ் கம் ஜஸ்ட் டு அசிஸ்ட் மீ அப்படிங்கிறார். பிரதரோட போகிறார், ஏன்னா இவர் சுகம் இல்லாமல் இருக்கிறதுனால பிரதரையும் கூப்பிட்டு போகிறார். டாக்டர், குட் ஈவினிங் மிஸ்டர் ராஜு, ப்ளீஸ் ஹாவ் அ சீட். வாட்ஸ் யுவர் ஹெல்த் ப்ராப்ளம், என்ன உங்களுக்கு என்ன ஹெல்த் என்ன அப்படின்னு கேட்குறார். அதுக்கு ராஜு, டாக்டர், ஐ ஹவ் சிவியர் ஹெடேக், sore throat, bad cough. இந்த வேர்ட்ஸ்லாம் கவனிச்சுக்கோங்க. சிவியர் ஹெட்டேக், சோர் த்ரோட், பேட் காஃப் அண்ட் நாசியா. நாசியானா வாமிட்டிஷ் ஃபீலிங், வாமிட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஐ கெப்ட் வாமிட்டிங், நான் வாமிட் எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஐ பாஸ்ட் மோஷன் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி, நான் மோஷன் அதாவது டாய்லெட்டுக்கு அடிக்கடி போய்கிட்டு இருந்தேன். அண்ட் ஐ ஹாவ் இன்டர்மிட்டன்ட் ஃபீவர், இடையில ஃபீவர் வந்துக்கிட்டே, இன்டர்மிட்டன்ட் ஃபீவர், இடையில ஃபீவர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஐ ஹாவ் இன்டர்மிட்டன்ட் ஃபீவர் வித் ஷிவரிங், நடுங்கிக்கிட்டு இருந்தேன். சின்ஸ் லாஸ்ட் நைட், சின்ஸுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாரு. லாஸ்ட் நைட்டுங்கிறது நேற்று. சின்ஸ் லாஸ்ட் நைட் ஐ ஹவ் பீன் ஷிவரிங், ஐ ஹாவ் இன்டர்மிட்டன்ட் ஃபீவர் அப்படின்னு சொல்கிறார். ஐ ஹாவ் ப்ரீதிங் ப்ராப்ளம் அஸ் வெல், ப்ரீத் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார்.
ஐ எம் தரோலி எக்ஸாஸ்டட். நான் அப்போ வந்து டாக்டர் கேட்குறாரு, இஸ் இட் ட்ரை காஃப் ஆர் யூ கெட் ஃப்ளம் அப்படின்னு கேட்குறாரு. ஃப்ளம் அதாவது காரல் வந்ததா, எச்சி வந்துச்சா. இஸ் இட் ட்ரை காஃப், ட்ரையாக இருந்துச்சான். அதுக்கு அவர் சொல்கிறார், நோ டாக்டர், ஐ கெட் ஃப்ளம் வென் ஐ காஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வென் ஐ காஃப் ஐ கெட் ஃப்ளம் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ டாக்டர், லெட் மீ சி, ஓப்பன் யோர் மவுத். டாக்டர் எக்ஸாமின்ஸ் இம் தரோலி வித் ஸ்டெத்தஸ்கோப். ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு பார்க்குறாரு. அது பிறகு சொல்கிறார், your throat is infected. There seems to be slight infection in the lungs too. லங்ஸ்லேயும் இன்ஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. I'll give some medicines to control fever, nausea, purging. பர்ஜிங்னா அடிக்கடி மோஷன் போகிறது. பர்ஜிங் அண்ட் அதர் சிம்டம்ஸ். நீங்கள் சொன்ன சிம்டம்ஸுக்கெலாம் நான் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், மெடிசின்ஸ் கொடுக்குறேன். I advise you to get your blood test done. blood test உடனே பாருங்க. I'll prescribe the medicines and write the slip for blood test. ஒரு prescription கொடுக்குறேன், மெடிசின்ஸ்லாம் எழுதி கொடுக்குறேன், ஒரு ஸ்லிப் எழுதி கொடுக்குறேன் blood test எழுதுறதுக்கு செய்கிறதுக்கு. Go to the lab at the right side end of this floor. இந்த ஃப்ளோர்லேயே கடைசியில் நீங்கள் வந்து லேபுக்கு போங்க, லேபரேட்டரிக்கு போங்க. Have your blood test done just now. Right now you get your blood test done அப்படின்னு சொல்கிறார். டாக்டர் ஏதோ சீரியஸாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுச்சு அவருக்கு. அதனால் வந்து பிளட் டெஸ்ட் உடனே எடுத்துவாங்கன்னு சொல்கிறார். அப்போ வந்து ராஜு கேட்குறாரு, இஸ் சம்திங் ராங் வித் மீ டாக்டர், இஸ் மை கண்டிஷன் ஓகே அப்படின்னு கேட்குறாரு. அவர் வந்து எனக்கு மோசமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டாக்டர் ரிப்ளை பண்ணுறார். ஹீ கிவ்ஸ் அ ஹானஸ்ட் ரிப்ளை. உண்மையை சொல்கிறார். அக்கார்டிங் டு த சிம்டம்ஸ் யூ ஹேவ், இட் குட் பி ஸ்வைன் ஃப்ளூ அப்படிங்கிறார். ஸ்வைன் ஃப்ளூனா பன்றிக் காய்ச்சல். நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் பார்க்கும்போது இட் இஸ் இண்டிகேட்டிவ் ஆஃப் ஸ்வைன் ஃப்ளூ. ஸ்வைன் ஃப்ளூ இருக்கிற மாதிரி இருக்குது. திஸ் இஸ் ஜஸ்ட் அ சஸ்பிஷன். நான் வந்து ஒரு சஸ்பெக்ட் பண்ணத்தான் செய்கிறேன். ஈவன் இஃப் இட் இஸ் ஸ்வைன் ஃப்ளூ, தெர் இஸ் ஸ்டில் நத்திங் டு வரி. ஸ்வைன் ஃப்ளூ இருந்தால் கூட தெர் இஸ் நத்திங் டு வரி. பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. யூ கம் அட் த ரைட் டைம். நீங்கள் கரெக்ட் நேரத்துக்கு வந்துட்டீங்க. பிஃபோர் இட் பிகேம் வேர்ஸ். அதாவது யூ கேம் அட் த ரைட் டைம் பிஃபோர் இட் பிகேம் வேர்ஸ். மோசமாகிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் வந்துட்டீங்க. ப்ளீஸ் ஹாவ் த பிளட் டெஸ்ட் டன் ஜஸ்ட் நவ், ஜஸ்ட் டு ரூல் அவுட் இஃப் இட் இஸ் ஸ்வைன் ஃப்ளூ. ஸ்வைன் ஃப்ளூ இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஹாவ் யுவர் பிளட் டெஸ்ட் டன் அப்படின்னு சொல்கிறார். I'll see the test report. Test report-ஐ பார்த்துக்கிறேன் and advise you on further course of action. Test report-ஐ பார்த்த பிறகு I will advise you further course of action. அப்போ வந்து டாக்டர் வந்து மெடிசன்ஸ் கொடுக்குறாரு, ஆனால் சொல்கிறாரு பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. பிளட் டெஸ்ட்டை பார்த்த பிறகு நான் ஃபர்தர் அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு டாக்டர் சொல்கிறார். ராஜு, ஐ ஆம் worried. எனக்கு பயமாக இருக்குது, கவலையாக இருக்குது. இஸ் ஸ்வைன் ஃப்ளூ டேஞ்சரஸ் டாக்டர்? ஸ்வைன் ஃப்ளூ வந்து பன்றிக் காய்ச்சல் வந்து டேஞ்சரஸாக ஆபத்தானதா அப்படின்னு கேட்குறாரு. ஐ நெவர் காட் நியர் பிக். பிக்கை நான் பார்த்ததே கிடையாது, பக்கத்தில் போனதே கிடையாது. ஹவு கேன் ஐ கெட் ஸ்வைன் ஃப்ளூ? ஸ்வைன் ஃப்ளூ எனக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டாக்டர் சொல்கிறார், as I told you, you have come at the right time. நீங்கள் வந்து கரெக்ட் நேரத்துக்கு வந்துட்டீங்க. அதனால் there is nothing to worry. ப்ளூ வைரஸ் could be anywhere. பிக்குனால மட்டும் வர்றதுனால சொல்ல முடியாது. இட் குட் பி எனிவேர் இருக்கலாம். அண்ட் இட் இஸ் கான்டேஜியஸ். அது வந்து பரவக்கூடிய வியாதி. இன் எனி கேஸ் வில் see the blood test report. எப்படி இருந்தாலும் blood test ரிப்போர்ட்டை பார்ப்போம். let us not jump to conclusion right now. நம்ம வந்து உடனே வந்து முடிவெடுத்துட வேண்டாம், பார்ப்போம், டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்ப்போம். அஸ் அ ப்ரிகாஷனரி மெஷர், அது வந்து ஒரு ப்ரிகாஷனரி, அதாவது முன்னெச்சரிக்கையாக வில் அட்மிட் யூ இன் ஐசியூ. ஐசியூவில் உங்களை அட்மிட் பண்ணிடுறோம், அதாவது இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் அட்மிட் பண்ணிடும். ஏன்னா டாக்டர் வந்து சஸ்பெக்ட் பண்ணுற ஸ்வைன் ஃப்ளூ இஸ் கான்டேஜியஸ். கொஞ்சம் நார்மல் காய்ச்சலை விட கொஞ்சம் அதிகமான காய்ச்சல் தான். அதனால் ஐசியூ உடனே, ஏன்னா இவர் வந்து ரொம்ப இந்த ராஜு வந்து ரொம்ப டயர்டாக எக்ஸாஸ்டடாக இருக்கிறாரு. அதனால் ஹீ நீடட் இமீடியட் ட்ரீட்மெண்ட். அதனால் ஐசியூவில் அட்மிட் பண்ணிடுறோம்.
with ventilator support for easy breathing. Ventilator supporter வச்சிருவோம். நீங்கள் ப்ரீதிங் பண்ணுறதும் கஷ்டம்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் ஐசியூவில் வச்சுருத பார்க்குறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ரிகாஷனரி மெஷர் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு வந்து சமைச்சிடுறாங்க. ஹீ கெட்ஸ் அட்மிட்டட் இன் ஐசியூவில் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பிளட் எடுத்துட்டாங்க. ராஜூஸ் பிரதர் கம்ஸ் வித் த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து ராஜூஸ் பிரதர் வந்துட்டார். The report is positive of swine flu. Swine fluக்கு பாசிட்டிவாக இருக்குது. அதாவது ரிப்போர்ட்டு படி அவருக்கு ஸ்வைன் ஃப்ளூ இருக்குது அப்படின்னு சொல்லுது. இப்போ பார்ப்போம் அடுத்து. Then Raju is hospitalized and treated for swine flu. ராஜு வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. ஸ்வைன் ஃப்ளூக்காண்டி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. In the meanwhile, Raju's brother, Mr. Anand, goes to the insurance department of the hospital and meets the insurance staff. Hello, sir. My name is Anand. My brother Raju is admitted in the hospital. He has got this insurance. Could you make arrangement to get the insurance claim? The clerical staff, the staff says, yeah, please show me the insurance card and the medical details. We will claim. Then he comes back. Then after 5 days of treatment, Raju gets discharged. At the time of discharge, the hospital gives a discharge summary. With the discharge summary, Raju's brother Anand goes to the insurance department and gives the discharge summary. Sir, this is the summary, discharge summary. Could you please make the insurance claim? The staff calls him after some time and says, your insurance is approved. You don't have to pay anything. You can take your brother out of the hospital. Then Raju's brother Anand takes Raju out of the hospital. They go home and he was asked to rest and recuperate. He rested and recuperated for 10 days. He gets fully very well and then he becomes normal. So this is the history of Raju's illness, his meeting with the secretary of the doctor, his conversation with the doctor, and his hospitalization, and then his brother's interaction with the insurance people to get the insurance done. All these are covered in this conversation. I hope you like it. You are benefited from this, not only for making the conversation, but also for understanding various medical terms with which you can make a conversation with the doctor and the hospital authorities very easily. I hope you find the video useful to you. Thank you very much. In the video, in the part 1 and part 2, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படியும் ஹாஸ்பிட்டலில் இல்லாட்ட டாக்டர் பார்க்க வேண்டி வரும். இந்த வொக்காபுலரியும் இந்த கான்வர்சேஷனும் உங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ்களுக்குள்ளே ஷேரும் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது போல் வீடியோக்கள் அடிக்கடி நான் கொடுக்குறேன். உங்களுக்கு கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷை டெவலப் பண்ணுறதுக்கும் அது வந்து வசதியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. Bye-bye.